வணக்கம். ஸ்வானம. திருநல்லூர் சிவஸ்தலம் அற்புதமான சிவஸ்தலம். பாபநாசம் அருகே இருக்கக்கூடியது. இந்த ஸ்தலத்துக்கு யாரெல்லாம் போயிருப்பீங்க? நிச்சயமாக நிறைய பேர் போயிருப்பீங்க. இங்கு செல்லாதவர்கள் இருக்க முடியும் அப்படின்னா சொல்ல முடியாது. அதிகம் பேர் சென்றிருக்கக்கூடிய ஸ்தலம் சிவஸ்தலம் திருநல்லூர். பஞ்சவர்ணேஸ்வரர், கல்யாண சுந்தரி அம்பிகை தாயார், அர்த்தநாரி தத்துவத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்சம். மூலவருக்கு பின்னால் திருமண கோலத்திலே சுதேஷிப்பமாக காட்சி தரக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிணக்குகள் தீரவும், ஏதோ ஒரு சிறு சண்டை, சிறு கருத்து வேறுபாடு, அதன் மூலமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, கோர்ட்டில் கேஸ் போட்டு எனக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருக்கு, என்னால் சேர்ந்து வாழ இயலாது, அப்படி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட இந்த திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று பாருங்கள். உங்களுடைய கணவன் மனைவி இருவருடைய பெயரிலும் அங்கு அர்ச்சனை செய்து கொண்டு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து வந்து பாருங்கள். நிச்சயமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போனாலும் கூட ஏன் இப்படி வந்தோம், ஏன் இப்படி முடிவெடுத்தோம், ஒற்றுமையாக இருப்போமே, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோமே அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக வரும். ஒரு நாளில் பஞ்சவர்ணேஸ்வரர் பஞ்சவர்ணமாக ஒவ்வொரு நிறங்களிலும் மாறி மாறி காட்சி தரக்கூடிய அற்புதம் இன்றும் அந்த க்ஷேத்திரத்திலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு சொல்லலாம். அதனால் நம்முடைய மனமும் அப்படிதானே, ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அல்லவா? அந்த மனதை நிலைநிறுத்தி பஞ்சவர்ணேஸ்வரரை ஆத்மார்த்தமாக எனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என் கணவன் என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று தம்பதி சமேதராக இருவரும் பரஸ்பரம் ஒற்றுமையுடன் சென்று அங்கு வழிபட்டு வந்து பாருங்கள். இல்லை கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இருவருமே தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சென்று வழிபட்டு வந்து பாருங்கள். நிச்சயமானதொரு மாற்றத்தை பஞ்சவர்ணேஸ்வர் அருள்வார். அவ்வளோ அற்புதமான திருத்தலம். சென்று வணங்கி வாருங்கள். திருநல்லூர் சிவஸ்தலம். ஸ்வாய நம.